ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் நவம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 45 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் தமிழ் மீடியம் வேணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 மார்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். புக் பேக் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. 12th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸை நல்லா பார்த்துட்டு போங்க. எப்போவுமே எக்ஸாம்பிள் சம்ஸில் இருந்தால் அதிகமாக மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. இதை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் 15 கொஸ்டின் கம்பல்சரி 3 × 2 6. ஸோ அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு காண்க சம் இருக்குது. சமணி உறுப்பு ஒருமைத்தன்மை வாய்ந்தது என்பதை நிறுவுக. இது ரொம்ப முக்கியம். தியரி மாதிரி கொஸ்டின் இது. ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது கீழே y = x² + 3x - 2 என்ற வளைவரைக்கு என்ற புள்ளியில் தொடுகோடு 1,2 தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை காண்க. ஒரு முக்கியமான சம்மு. அதே மாதிரி இடஞ்சார்ந்த மதிப்புகளை காண்க. தலைகீழாக வைக்கப்பட்டுள்ள நேர்வட்ட கூம்பின் வடிவில் 4 × 5 20. ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே நல்லா வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் 12th மேக்ஸ் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் நவம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ என்பது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.